ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் ஸ்பைசி சிக்கன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட். 1/2 kg சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இது கூட நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வேகணும், ஸோ வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சிக்கன் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் எல்லா சிக்கன்லேயுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி எதுவும் இதுக்கு ஊற்றி தேவையில்லை. அதுலேயே சிக்கன்லேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது கூட ரெட் சில்லி பவுடர் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 70% நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் இருக்கு, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் வேகணும். தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றுன தண்ணி ட்ரை ஆகணும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. இது ஃபைனலாக கார்னிஷிங்காக நீங்கள் மல்லித்தலை சேர்த்துறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பை பாய்.